சேனல். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே விருப்பமான பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை. இதை வந்து KFC சிக்கன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வித்தவுட் சிக்கன் பொட்டேட்டோஸை வச்சு செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை செய்ய 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை மேல இருக்க தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்குமே நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குலாம் கட் பண்ற மாதிரி அதே ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது போல ரவுண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு திக்னஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்க்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல கட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணியில சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு டவல்ல இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. டவல் அல்லது நியூஸ் பேப்பர் இதுல எதில் வேணாலும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி லைட்டா ஒத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ கிறிஸ்பி ஃப்ரை செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுல்ல மைதா 1 கப், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துல இருக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் இந்த மசாலா வந்து படணும். அந்த மாதிரி இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். உருளைக்கிழங்கு ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம டிப் பண்றதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல மைதா மாவு எடுத்திருக்கேன் 1 கப். இதுல மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மள டிப் பண்றதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு பீஸை எடுத்துட்டு இந்த மாவுல இந்த மாதிரி லைட்டா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில ஒரு தடவை லைட்டா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த மாவுல போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். இது போல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டிங்கன்னா எக்ஸஸா இருக்கிறது எல்லாமே வந்துடும். இந்த டிஷ்ஷை செய்யறது கூட ரொம்பவே ஈஸி தான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. KFCல சிக்கன் மேல இருக்க கோட்டிங் மாதிரியே இருக்கு பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ண இந்த பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரைஸை எண்ணெயில சேர்த்துருங்க. கண்டிப்பா எண்ணெயில சேர்க்கும் போது தட்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல எக்ஸ்ட்ராவா மாவு இருந்ததுன்னா எண்ணெய் வந்து சீக்கிரமாவே அழுக்காயிடும். அதிகமா எண்ணெய் சூடா இருந்ததுன்னா மேல வந்து சீக்கிரமா கலர் வந்துடும். ஆனா உள்ளார உருளைக்கிழங்கு வேகாம போயிடும். அதனால மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. உடனே கரண்டி போட்டுட வேண்டாம். ஏன்னா மாவு தனியா பிரிஞ்சு வந்துடும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு லைட்டா திருப்பி விட்டுறலாம். இப்போ 2 சைடும் நல்லா பொரியட்டும். பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். அது வரைக்கும் இதை பொரிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கறிக்கிடாம பார்த்துக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான். பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடங்கிடுச்சு. எண்ணெயிலேருந்து இதை எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போதான் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்துடும். கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்றதுனால கிரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே போலவே மீதம் இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இதையும் அதே போலவே பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேர்த்தா அடுத்த பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரைஸ்லாம் பொரிச்சு ரெடியாக இருக்கு. இது மேலே தூவறதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் இப்படி சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. அப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு கிறிஸ்பியாக இருக்கு. இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. உள்ளார உருளைக்கிழங்கு கூட ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. அப்படியே சாப்பிட்டு டிப் பண்ணி சாப்பிடும்போது இந்த குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. இது மேல அந்த உப்பு பெப்பர் தூவி இருந்தது இன்னும் நல்லா டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குது. இதோட சாஸ் வச்சு சாப்பிட குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.